டிகோடிங் பீரியட் பெயின் குறித்து பேசும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். என் பெயர் முத்து சரவணன். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்களை பாதிக்கிற எண்டோமெட்ரியோசிஸோட பத்தி தான் நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அது பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் பெரும்பாலும் கண்டறியப்படாமலும் அல்லது தவறாகவும் புரிஞ்சுக்கொள்ளப்படும். இதை நமக்கு தெளிவாக விளக்க சொல்லுகிறது தான் நம்ம கூட இருக்கிறாங்க டாக்டர் ஞானசேகர் நடேசன், SKS ஹாஸ்பிட்டல், மணிபால் ஹாஸ்பிட்டல், சேலம். He's a consultant of gynecology and laparoscopy surgeon. மேலும் டாக்டர் கற்பகாம்பாள், ஸ்ரீ சாய் ஃபெர்டிலிட்டி கிளினிக், ஸ்பெஷாலிட்டி கிளினிக், ஆழ்வார்பேட், சென்னை. இவங்க கன்சல்டன்ட் ஆஃப் கைனகாலஜி அண்ட் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். அவங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நமக்கு நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் மாதம் மாதம் வரும்போது அதிகமா வலி வருது, பெயின்ஃபுல்லா அவங்களுக்கு பீரியட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பெயின்ஃபுல் பீரியட் வர்றதுக்கு காரணம் அது பீரியட்ஸ் நார்மலா பீரியட் வரதுனாலேயேவா, இல்லைன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற நிலையினால இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமான அவங்களுக்கு வலி ஏற்படுதா? இதை எப்படி நம்ம சொல்லலாம் டாக்டர்? ஸோ நார்மலாவே இயற்கையாவே பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல வலி வர்றதுங்கிறது நார்மல், கொஞ்சம் வலி வர்றதுங்கிறது நார்மல் தான். அது இயற்கை. அது ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ் அப்படிங்கிற பயோகெமிக்கல்ஸ் கர்ப்பப்பை பக்கத்துல செக்ரேட் ஆகிறதுனால அந்த கிராம்பி பெயின், பிடிச்சு விடுற மாதிரி இருக்கிற வலிங்கிறது ரொம்ப நார்மல். அது இயற்கையான ஒரு விஷயம். ஆனா அது பார்த்தாக்கா எப்ப அவங்க தினசரி நடைமுறை வாழ்க்கைய பாதிக்குதோ, லீவ் எடுக்கிற மாதிரி வருது, ஆர் வலிக்கு மாத்திரை போடுற மாதிரி வருது, ஆர் மாசம் மாசம் நாளடைவுல வர்சன் ஆகிக்கிட்டே இருக்குது, ரொம்ப வலி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு நாம இந்த எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குதா, இல்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதாங்கிறத நம்ம கண்டறியணும். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. சோ என்ன சொல்ல வரேன், இந்த வலிங்கிறது நார்மலாவே எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான். பட் எப்ப அது ரொம்ப சிவியரா இருக்கோ, ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்கோ, அதிகமாயிட்டே இருக்குதோ, அவங்க தினசரி வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையை பாதிக்குதோ, அந்த பாயிண்ட்ல இவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சார் சொல்ற மாதிரி தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வயசுக்கு வரும்போது அந்த பிளட் வெளியேறும்போது அந்த யூட்ரஸ் நல்லா கண்ட்ராக்ட் பண்ணும். ஸோ சில பேருக்கு அது ஸ்பாஸ்மடிக் டிஸ்பனியான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து பாட்டிலாம் கூட சொல்லுவாங்க, உனக்கு இது கல்யாணம் ஆனா சரியா போயிடும் இந்த பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பாட்டில. அப்ப என்ன ஆகும், நார்மல் டெலிவரி ஆகும்போது சர்வீஸ் கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ அதனால பிளட் ஈஸியா வந்துடும். ஸோ தண்ணியோட பிளட் திக்கா இருக்குல்ல, அதனால அவங்க அந்த பெயின் சரியா போயிடும். பட் ஆனா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வர ஆன பெயின் சார் சொல்ற மாதிரி அவங்களால அவங்களோட நடைமுறை வாழ்க்கைய ஏதாவது அதுக்கு நிவர்த்தி பண்ணியே ஆகணும், என்னால என்னோட டெய்லி லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற நிலைமையில வரும்போது கண்டிப்பா நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி யோசிச்சே ஆகணும். அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அதுதான் மெயின் பாயிண்ட். தேங்க்யூ மேடம். மேடம், இப்போ நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் மேடம். எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன மேடம்? அதை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சிருக்கணும்? அதை எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது ஒரு ப்ராக்ரசிவ் கைனகாலஜிக்கல் கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது நாளாக நாளாக பெருசாயிட்டே போகும்னு தான் அர்த்தம். அதோட சின்ன ஒரு பெரிய புரிய தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வருது அப்படின்னா, எல்லா வாட்டியும் நம்ம ஸ்டடீஸ் பண்ணதுல ப்ரூவன் ஒரு தியரி அப்படின்னா ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ருவேஷன் தியரின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இப்ப மாதவிடாய் மாசம் மாசம் வருது இல்லைங்களா, அதுல அந்த பாம்பு சட்டையை விரிக்கிற மாதிரி எண்டோமெட்ரியல் லைனிங் ஷெட் ஆகும். ஸோ அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் ஷெட் ஆகும், பில்ட் ஆகும், ஷெட் ஆகும், பில்ட் ஆகும். ஸோ அந்த ஷெட் ஆகிற எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் சில சதங்கள் பின்புறமா டிராவல் பண்ணி கீழே வஜைனா வழியா வெளியில வந்துடணும். ஆனா அது பின்புறமா தலைகீழ டிராவல் பண்ணி மேல டிராவல் பண்ணி அது டெவலப்பிங் டியூப்ஸ் வழியா போய் அது நம்ம பெல்விஸ்லயோ இல்ல அப்டமன்லயோ எங்க வேணா போய் உட்காந்துக்கலாம். அது வெறும்னு அங்க போய் உட்காந்துருந்தா பரவாயில்ல, ஆனா அங்க போய் உட்காந்தா இருந்தாலுமே அதுக்கு ஹார்மோன் சென்சிட்டிவா இருக்கும். ஸோ ஒரு வாட்டியும் நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் உடம்புல ஈஸ்ட்ரஜன் இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த எண்டோமெட்ரியாட்டிக் டெபாசிட்ஸ், எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சதைகள் அங்கங்க போய் உட்காந்துருந்தாலும் அது போய் அங்கேயும் ப்ளீட் ஆகும். ஸோ மாசம் மாசம் வெளியில பீரியட்ஸ் வர மாதிரி இப்போ ஓவரியில போய் உட்காந்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்றாங்க. ஏன் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்றாங்க? ஸோ அந்த அங்க அங்க இருக்கிற எண்டோமெட்ரியல் டிஷ்யூவும் மாசம் மாசம் அங்க பீட் ஆகுது. ஸோ பிளட் என்ன பண்ணும், பிளட் காஞ்சி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா ப்ரௌன் கலர்ல ஆயிடும், ஸோ சாக்லேட் கலர்ல ஆயிடும். ஸோ அதுக்கு பேர் சாக்லேட் சிஸ்ட். ஸோ அந்த மாதிரி கர்ப்பப்பைக்கு பின்னாடி, பிளாடருக்கு பக்கத்துல, நம்ம குடல்ல, சில பேருக்கு லங்ஸ்ல கூட போய் உட்காந்துருக்கலாம், லிவர் கிட்ட உட்காந்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் போய் உட்காந்துக்கலாமோ அந்த டிஷ்யூஸ் எங்கெல்லாம் போய் உட்காந்துக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் 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 ப்ளீட் ஆகி அந்த இடத்துல ஸ்காரிங் கொடுக்கும். ஸ்காரிங்னா என்ன,
திக் ஃபைப்ரோசா ஸ்காரிங் மாதிரி ஆயிடும் அந்த இடத்துல. ஸோ இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் கைனகாலஜிக்கல் கண்டிஷன் சொல்றது நம்ம. ஸோ இது வந்து ஹார்மோன் சென்சிட்டிவ் டிசீஸ். ஸோ ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்கும் இது வந்து ஆக்டிவா இருக்கும் இது. ஸோ ஈவன் தோ அது ஒரு உறுப்புக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற வேண்டிய லைனிங் வந்து வெளிப்புற அது மட்டும் தனியா எங்க இருந்தாலுமே அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதுதான் எண்டோமெட்ரியோசிஸோட மெயின் தியரி காரணம். ஸோ அது வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்ணும், நம்ம நம்ம டிசீஸ் வந்து இயற்கையா பரவுது இல்லையா, வளருது இல்லையா, அந்த ப்ராக்ரஷனை நம்ம ஸ்டாப் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் மேனேஜ்மெண்டோட மெயின் எய்ம். சார் நீங்க சொல்லுங்க சார். மேடம் பர்ஃபெக்ட். நல்லாவே சம்மரைஸ் பண்ணிட்டீங்க அதை. ஸோ எதுக்கு வந்து இதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு வார்த்தையில சொன்னாங்க மேடம், அது ப்ராக்ரஸிவ் வியாதின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப ஆரம்பத்துல சின்னதா இருந்துச்சுன்னா நாளடைவுல வந்து அது வளர செய்யும், அதோட சிம்டம்ஸ் வர்சன் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால வர ப்ராப்ளம்ஸ், ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வளர்ற ஒரு வியாதியை வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலே சரியா வைத்தியம் பண்ணோம்னு சொன்னா அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸை நம்ம கம்மி பண்ணலாம். நிறைய டைம் நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுலயும் இதே தான் சம்பந்தம். ஸோ நிறைய டைம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்னால வர பெயினை வந்து இது நார்மல் தான், இது எல்லாருக்கும் வர்றதான்னு சொல்லி இக்னோர் பண்ணி பார்த்தோம்னா நாளடைவில் வந்து அது ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல, ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல, நிறைய டைம் மக்களோட அறியாமையால தான், அதோட சரியான விழிப்புணர்வு இல்லாததுனால மக்கள் வந்து அது ரொம்ப லேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து இது வந்து ரெக்கரண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் இப்போ வந்து சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் சர்ஜரி பண்றேன் அப்படின்னு சொன்னா, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் நான் விட்டுட்டேன்னு சொன்னா கொஞ்ச நாள் சேர்ந்து திரும்ப வரும். ஸோ கொஞ்ச நாள் சேர்ந்து திரும்ப வரும். ஸோ இது கிரானிக், ரொம்ப நாளா இருக்கிற வியாதி, ப்ராக்ரஸிவ், வளர்ந்துகிட்டே இருக்கிற வியாதி, திரும்ப திரும்ப வர வியாதிங்கிறதுனால இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு இது வளராம நம்ம தடுத்தோம்னு சொன்னாக்க ஃபியூச்சர் பெரிய பெரிய பிரச்சனை கொண்டு விட்டுரும் அது. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்மளால தடுக்க முடியுங்கிறதுனாலதான் மக்களுக்கு இத குறித்த விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ திங்க் பேயர் ஆரம்பிச்சு விட்ட இந்த நல்ல ஈவெண்ட்டுக்கு கிளாப்ஸ் ஃப்ரம் போத் த டாக்டர்ஸ் அண்ட் ஸோ லெட் பீப்புள் நோ இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, இதை நம்ம ஆரம்பத்துல கண்டுபிடிக்கணும், ஆரம்பத்துல இதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் மக்கள் எல்லாருக்கும் வேணும். சார் இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதே சில நேரத்துல வந்து பல வருஷமா தெரியாம இருக்குன்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா? ஏன் இப்படி, ஏன் அதை உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? எஸ். ஸோ இப்போ வந்து மேடம் சொன்னாங்க சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, எண்டோமெட்ரியோமான்னு சொன்னாங்க. இப்போ வந்து அது முட்டைப்பையில போயிட்டு அந்த அந்த டிஷ்யூஸ் வந்து படிஞ்சு அங்கேருந்து வளர்ந்ததுன்னு சொன்னாக்கா பெரிய பெரிய கட்டி உருவாகும். அதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அது ஒரு ஸ்கேன் பண்ணாலும் அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மற்ற சமயத்துல பார்த்தாக்க அந்த பெரிட்டோனியல் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம், டீப் இன்ஃபில்ட்ரேட்டிங், அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், ஆனா அதோட இஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். அது ஆரம்பத்துல கிளினிக்கலா ஒரு செக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, இது ஒரு பக்கம். ரெண்டாவது, சர்ப்ரைசிங்கா சில விமன் பார்த்தோம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், பட் ஆனா அதோட சிம்டம்ஸே தெரியாது, அது பார்த்துக்கு உள்ளார்க்கு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பட் ஆனா ஒரு மேடம் ஆல்ரெடி ஒன்று சொன்னாங்க, நீங்களும் கேட்டீங்க, பெயின் வந்து அதோட ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொன்னோம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை இருக்கிறத தடை பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து சிலருக்கு பாத்தீங்கன்னா பெயினுங்கிற சிம்டம்ஸே பெருசா இருக்காது, ஆனா பார்த்தா அவங்க குழந்தை இல்லைங்கிறதுக்காக வந்து நம்ம அவங்களை இவாலுவேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புள் டிஃபர். மாதிரி சிலருக்கு இந்த வலி தாங்கிக்கிற தன்மையும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதை அப்படியே இக்னோர் பண்ணி ரொம்ப மோசமாகி விட்டு பெருசானதுக்கு அப்புறமேட்டு வருவாங்க. ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா சிலருக்கு வந்து சிம்டம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், சில விமன் வந்து பெயின் அதிகம் டாலரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால வந்து ஆரம்பத்துல இல்லாம நிறைய டைம் வந்து இது நார்மல் மாதவிடாய் வலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு வலி மாத்திரையை போட்டு 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 கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறம் ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல வந்து டாக்டர்ஸ்ட பார்க்கணும். ஸோ சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். சார் சொல்லியிருக்காரு ரெக்கரண்ட். நான் பேஷண்ட் கிட்ட சிம்பிளா ஒன்று சொல்லுவேங்க, அம்மா செவுத்துல ஒட்டடை அடிக்கிற மாதிரிம்மா, எடுக்க திரும்ப வரும்மா, நீங்க எடுத்திருப்பீங்க 3 மாசம் கழிச்சு பார்த்தா திருப்பி இன்னும் கொஞ்சம் ஒட்டடை இருக்கும் இல்லப்பா, அந்த மாதிரி தான் எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், டிசீஸை கண்ட்ரோல் பண்றது தான் நம்மளோட ப்ரையாரிட்டியா இருக்கணுமே தவிர, ஏன்னா அவங்க வந்து சார் சொல்ற மாதிரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஃப்ரோசன் பெல்விஸ்னு சொல்லுவோம், ஸ்டேஜ் 4 எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும் அவங்களுக்கு, ஆனா பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்காங்க, சிம்டம்ஸே இருக்காது. ஆனா சூப்பர்ஃபிஷியல் மைல்டு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், மினிமல் ஒரு மைல்டு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், ஆனா அவங்களுக்கு பயங்கர பெயின் இருக்கும். ஸோ அதனால சிம்டம்ஸும் அவங்க டிசீஸ் சிவியரிட்டியும் நிறைய வாட்டி கார்லேட் ஆகாது.
ஆனா நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து இந்த டிசீஸ் ப்ராக்ரஷனை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சார் சொன்ன மாதிரி பெயின் இஸ் வெரி அனாயிங் சிம்டம். பேஷண்டால பெயினோட வேலை பார்க்க முடியாது. நடைமுறை வாழ்க்கை பாதிக்கும், குடும்ப வாழ்க்கை பாதிக்கும். அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மனநிலை பாதிக்கும் அதனால பெயின்னால. ஸோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ட்ரீட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி, அப்புறம் எப்ப பாரு ஒரு வலியோட இருந்துட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு மனசுல ஒரு நிம்மதியே இல்லாம கிரானிக் பெல்விக் பெயின் சொல்லுவோம் நம்ம. அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறது, அட்ஹெஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, உள்ள போய் பதிஞ்சு போய் டீப்லி இன்ஃபில்ட்ரேட்டிங் ஆகுறது, அதெல்லாம். அதனால வந்து எண்டோமெட்ரியோசிஸை வந்து நம்ம வந்து எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சாலுமே நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட ரொம்ப ஆறுதலா சொல்லணும். நம்ம டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, டாக்டர் இது தீர்வே கிடையாதா, குணப்படுத்தவே மாட்டீங்களா நீங்க, இதுக்கு ஒரு நிவர்த்தி கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பாவம் தான். ஆனா கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் டிசீஸை வந்து ப்ராக்ரஷனை கண்ட்ரோல் பண்றது நம்மளோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடமை. தேங்க்யூ மேடம். மேடம், இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு பொண்ணுக்கு இருக்குதுங்கிறத அந்த பொண்ணு எப்படி தெரிஞ்சுக்குவோம்? தெரிஞ்சுக்குவாங்க, அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்குவாங்களா, இல்லைன்னா அதுக்குன்னு நம்ம ஏதாவது தனியா டெஸ்ட் மாதிரி ஏதாவது எடுத்து பார்த்தாதான் தெரியுமா மேடம்? ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து இருக்குன்றது வந்து நம்ம எப்படி தீர்மானமா சொல்லணும் அப்படின்னா, லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்த்து அவங்களுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியலா அந்த மாதிரி ஒரு ஒரு தெரிச்ச மாதிரி இருக்கும், பவுடர் தெரிச்ச மாதிரி கருப்பு கலர்ல, பிரவுன் கலர்ல, அங்க வந்து ரத்தம் வெளிப்பட்டு அந்த மாதிரி. அப்புறம் ஸ்காரிங் அப்படியே புதஞ்ச மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஓவேரியன் சிஸ்ட் இருக்கும். சார் சொன்னாருங்களா, ஓவேரியன் எண்டோமெட்ரியோமா, சாக்லேட் சிஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் ஸ்கேன்ல எம்ஆர்ஐ எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஓவர்ல இருந்தாதான் கண்டுபிடிக்கிறது ஈஸிங்க. மற்ற உறுப்புகள் இருந்தா கண்டுபிடிக்கிறது பயங்கர கஷ்டம். ஆனா என்னன்னா அந்த டீப்லி சூப்பர்ஃபிஷியல் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம், ஓவன் எண்டோமெட்ரியோமாஸ்ன்னு சொல்லுவோம், டீப்லி இன்ஃபில்ட்ரேட் டிஐன்னு சொல்லுவோம், டீப்லி இன்ஃபில்ட்ரேட்டிங் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம், எண்டோமெட்ரியோஸ் அவுட் சைட் த பெல்விஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நிறைய டைப்ஸ் இதுல இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கேன் வந்து ஒரு சில விஷயத்தை தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓவரி விஷயத்துல தான். பட் எம்ஆர்ஐ வந்து அதுவும் சில விஷயத்து தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே. ஆனா நம்ம வந்து தொலை போட்டு ஆப்ரேஷன் பண்றோம் இல்லையா, ஹோல் போட்டு ஆப்ரேஷன் பண்றோம், லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லேப்ரோஸ்கோப்பில போட்டு கேமரா வச்சு நம்ம சுத்தி வர பார்த்தாலுமே டீப்லி இன்ஃபில்ட்ரேட்டிங் கூட தெரியாது சம்டைம்ஸ். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து சிம்டம்ஸ் வச்சு நம்ம லேப்ரோஸ்கோப்பி வச்சு கண்டுபிடிச்சு அதுல நம்ம பயாப்சி, அதை டிஷ்யூஸ் எடுத்து நம்ம பயாப்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல வந்து ஹிஸ்டோபெத்தாலஜி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெத்தாலஜி சொல்லுவாங்க, இது எண்டோமெட்ரியோசிஸ் தான் சொல்லுவாங்க. அதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு 100% தீர்மானமான கண்டுபிடிப்பு. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு போய் லாப்ரோஸ்கோபி பண்ணணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பேஷண்ட்டை சிம்டமேட்டிக்கா நம்ம ட்ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ண நடக்கல, அந்த மாதிரி ஒரு தேவையான நிலைமையில தான் நம்ம வந்து இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ற மாதிரி யோசிக்கணும் அவங்களுக்கு. பெர்ஃபெக்ட் மேடம், அழகா சம்மரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிலருக்கு வந்து பேஷண்ட் கிளினிக் ஹிஸ்டரி தான் அதுல ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி பெயின், குழந்தை இல்லாம இருக்கிறது, ப்ராக்ரஸிவா வர்சனிங் ஆகிற பெயின் தான் ரொம்ப டிபிக்கல் நம்ம விமன் வந்து நம்ம கிட்ட சொல்றது. பெயின்னா எந்த மாதிரி பெயின் மேடம் கிளியரா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீரியட்ஸ் ஆகும்போது வர பெயின், அது வந்து நம்ம டிஸ்மனோரியான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நாளடைவுல என்ன ஆகும், போக போக வந்து அதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு டிஸ்கீசியா சொல்லுவோம், அப்படின்னா மோஷன் போகும்போது வர பெயின். அதுக்கப்புறம் முன்னாடி யூரினரி பிளாடர் கிட்ட இருந்ததுன்னு சொன்னாக்கா யூரின் போகும்போதும் பெயின் வரும், டிஸ்யூரியா அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட லொகேஷனை பொறுத்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், ஆண் பெண் சேர்க்கை இருக்கிற சமயத்துல டிஸ்பரூனியா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் பெயின். இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்களோட எல்லா நார்மல் ஆக்ஷன், யூரின் பாஸ் பண்ணும்போது, மோஷன் பாஸ் பண்ணும்போது, செக்ஷுவல் ரிலேஷன் அப்போ, பீரியட் அப்போ, இதெல்லாம் வந்து இயற்கையா நார்மலா இருக்க வேண்டிய விஷயங்கள், பிசியாலஜிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பெயின்ஃபுல் ஆச்சுன்னு சொன்னாக்கா டெஃபினட்டா அந்த லைஃப் வந்து ஒரு லிவிங் ஹெல் தான். ஐ மீன் மாசம் மாசம் வர நரகம் ஒரு போக தினசரி நரகம் ஆயிப்போடும், நைட்டான நரகம் பகல்ல நரகங்கிற மாதிரி ஆயிப்போடும் அவங்களோட லைஃப். கடைசியா வந்து மேடம் சொன்னாங்க கிரானிக் பெல்விக் பெயின், இது எல்லாம் போக 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 ஆகும். சும்மா இருக்கும் போதே நாள் ஃபுல்லா, பகல் ஃபுல்லா, சாயந்தரம் ஃபுல்லா, நைட் ஃபுல்லா எப்பயுமே வந்து அடிவயத்துல வந்து ஒரு வலிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த பெயினை வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு சொன்னாலே நம்ம வந்து ரொம்ப கிளாசிக்கல் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், இவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் கிளினிக்கெல்லாம் வந்து அவங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சில டைம்ஸ் வந்து நாடியூல்ஸ் சொல்லுவோம், சின்ன சின்னதா கட்டிகள்லாம் வந்து கையில வந்து தென்படும், அந்த ஓவரியில் இருக்கிற கட்டி சம்டைம்ஸ் தென்படும். இதை வச்சுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். அடுத்தது ஸ்கேனுக்கு போகும். ஸ்கேன்லயும் மேடம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, ஓவரிலாம் இருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓவேரியன் எண்டோமெட்ரியோமாவை. சில ரொம்ப எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னாக்கா இந்த டீப்லி டிஐஇ அப்படிங்கிற டைப் எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாம் கூட வந்து ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அப்கோர்ஸ் லாப்ரோஸ்கோப்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பட் மேடமும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க
லாப்ரோஸ்கோப்பை எல்லாருக்கும் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க சொல்ற ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங், அதுக்கப்புறமேட்டு அல்ட்ராசவுண்ட், இதை மூணுத்தை வச்சுட்டு ரீசனபிளா ஒருத்தருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே சார். சார் இப்போ நமக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோலும் இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்சஸ் வந்து எண்டோமெட்ரியோசிஸை வந்து மேனேஜ் பண்ணணுமா சார்? ஏதாவது அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுமா? யா, டெஃபினட்டா. இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து நிறைய பாலிஜெனிக் ஈட்டியாலஜி தான். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கும். ஒரு ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஜெனட்டிக் டெண்டன்சி வரும். இது கூட வந்து இப்போ இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஐ மீன் நம்ம புதுசா இந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் எப்படி வந்து நம்மளோட இருக்கிற உணவு, நம்மளோட காத்து, நம்மளோட தண்ணி, இது எல்லாமே மாசுபட்டு இருக்குது. எல்லாத்துலயும் கெமிக்கல்ஸ் உள்ள போகுது உடம்புக்குள்ள இருக்க. இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் உண்டு பண்ற ஒன் ஆஃப் த டிசீசஸ்ல வந்து எண்டோமெட்ரியோசிஸ் ஒன்று. ஓகே, ஸோ ஜெனட்டிக் பிளஸ் இந்த என்விரான்மெண்ட் பிளஸ் லைஃப் ஸ்டைல். ஓகே, பட் ஆனா வெறும் லைஃப் ஸ்டைல், வெறும் ஃபுட்டு, இதனால மாத்திரம் வந்து எண்டோமெட்ரியோசிஸை நம்ம தடுக்க முடியாது. அதுதான் வந்து இதுல ஃபைனல் மெசேஜ். பட் டெஃபினட்டா எண்டோமெட்ரியோசிஸை பார்த்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கவங்களும் கத்துக்க வேண்டியது, அது இல்லாதவங்களும் கத்துக்க வேண்டியது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது இன்னைய காலகட்டத்துல வந்து ரொம்ப எசென்ஷியல் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். அதான் சார் சொல்ற மாதிரி தான். நம்ம வந்து என்ன ஃபீல் பண்ணனா, பேசிக்கலி நம்ம வந்து ஒரு வியாதி இருக்குன்றது வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணும். நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, டினாயல். எனக்கு ஏன் வந்துச்சு? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, எங்க அம்மா நல்லா தானே இருந்தாங்க, எனக்கு ஏன் வந்துச்சுன்னு அந்த ஒரு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது இல்லைங்க. There is two different things. One is acceptance and the other is denial. நம்ம நிறைய பேர் வந்து அந்த denial ப்ராப்ளம்ல இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கே வந்துச்சு அப்படின்றது அந்த ஒரு கேள்விக்கு வந்து அவங்க ரொம்ப பதில் எதிர்பார்க்கறாங்களா, சம்டைம்ஸ் அது கொடுக்க முடியல. ஸோ அவங்களுக்கு தான் அந்த கவுன்சிலிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணதும். நம்ம இப்போ வந்து ஒரு எப்பா ப்ராப்ளம் இருக்கு, உங்களால முடியல, அதனால தான் நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கிட்ட வந்திருக்கீங்க, நம்மளும் டெஸ்ட் பண்ணிட்டு தான்ப்பா சொல்றோம், அதனால எங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு. அதை வந்து கண்டிப்பா அது வந்து ப்ராப்ளம் தான், ஆனா வந்து மேனேஜ் பண்ண முடியாத ப்ராப்ளம் கிடையாது. உங்களை நல்லபடியா மேனேஜ் பண்ணி நம்ம நம்ம உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் நாங்கள் கொடுக்குறோம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்குறோன்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரியாஷூரிங்கா சொல்லணுங்க. அது ஒன்று மெயின். நெக்ஸ்ட் வந்து தே டெஃபினெட்லி நீட் டு ஹேவ் லாட் ஆஃப் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய வி டு நாட் நோ எந்த கெமிக்கல்ஸ் எதுல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் நிறைய வந்து ஹெல்தி டயட்ல ஃபோக்கஸ் பண்றது இம்பார்ட்டண்டா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த கட் ஹெல்த்னு சொல்லுவாங்க, இப்போ கூட சொல்லுவாங்க பிரெயின் கட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட கான்ஸ்டிபேஷன், நிறைய பேருக்கு அந்த மலச்சிக்கல் நிறைய வரும். நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மெயின் ரீசனே சார் சொன்னாங்க, மோஷன் போகும்போது கஷ்டப்படுவாங்க, பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க மோஷனே போக மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஹேபிச்சுவலா கான்ஸ்டிபேட் ஆயிடுவாங்க, மலச்சிக்கல் வருது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நார்ச்சத்துள்ள பொருட்கள் நிறைய கொடுக்கறது, தானிய பொருட்கள் நிறைய கொடுக்கறது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து பெயின் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுக்குன்னா சில பேருக்கு வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது, பட் ஆனால் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, மெடிசின்ஸ், மைல்டு மெடிசின்ஸ் எடுத்து அவங்க கொஞ்சம் பெயின் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து எக்ஸசைஸ், பிராணாயாமா, காம்ப்ளிமெண்டரி தெரப்பிஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கவுன்சில் பண்ணி அவங்கள்ட்ட இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப முடியல நான் கண்டிப்பா நாங்க மெடிசின்ஸ் கொடுக்குறோம், நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லல, பட் நீங்க இதை கொஞ்சம் 2-3 months ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் உங்களோட அன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப முடியலன்றது ஆக்சுவலி எக்ஸசைஸ், ஐ மீன் அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்றவங்க கூட பண்ண மாட்டாங்க, முடியாம படுத்துப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் நீங்க உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ வாக்கிங் போயிட்டு வாங்க, பிடிச்சதை பண்ணுங்க, ஒரு பாட்டு கேளுங்க, மைண்டை காமா வச்சுக்கோங்க, ஒரு ப்ரீதிங், நல்ல மைண்ட்ஃபுல் ப்ரீதிங் பண்ணுங்க, அதெல்லாம் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுதுங்க. நிறைய பேருக்கு நம்ம சொல்லி சிவியர் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, பட் மைல்டு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தேர் ஏபிள் டு மேனேஜ் வெரி வெல் வித் சிம்பிள் காம்ப்ளிமெண்டரி தெரபிஸ். ஸோ அதனால வந்து இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு நான் சொல்லுவேன் இந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கு. ஜஸ்ட் நாட் ஒன்லி ஒன் அப்ரோச். இட்ஸ் லைக் இன்வால்வ்ஸ் கவுன்சிலிங், இட் இன்வால்வ்ஸ் repeatedly telling them to accept the problem, then they have to come forward for complementary therapies and family supportங்க. உனக்கு எப்ப பாரு நீ இப்படிதான் அப்படின்னு அவங்க உனக்கு நம்ம ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்ல, ஸ்கேன்ல நார்மல் சொன்னோட என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ சும்மா சொல்ற, உனக்கு வலியே இல்லை அப்படின்னு. அப்படி பண்ணக்கூடாது அவங்களுக்கு, பிகாஸ் தே கெட் வெரி அப்செட். நம்ம யாருமே சும்மா ஒரு பெயின் சொல்லி ஆஃபீஸ் போகாமையோ ஸ்கூல் லீவ் போடலாம் மாட்டாங்க. ஸோ அதனால உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கலாம், பட் நம்ம இது கண்டுபிடிக்கிற நிலைமையில இப்ப இல்ல, அதுக்காக நம்ம மேற்கொண்டு எந்த பெரிய டெஸ்ட்டும் பண்ண வேண்டாம். பட் பெயின் கோப்பிங்க்கு நாங்க கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நான் வந்து 100% கேரண்டி பண்றேன். கல்யாணம் ஆன அப்புறம் ஹஸ்பண்டோட சப்போர்ட் முக்கியம், கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்களால மேனேஜ் பண்ண முடியுங்க.
அப்படி இல்லை கண்டிப்பா நமக்கு அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தாங்க போறோம். எஸ் மேம், தேங்க்யூ மேம். மேம், இப்போ நீங்க நிறைய பேஷண்ட் பார்த்துருப்பீங்க இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பேஷண்ட்ல. இதுல வந்து உங்களுக்கு கட்டுக்கதைகள்னு சொல்றாங்கல்ல மேடம், அவங்க ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குதா மேடம் எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி ஒரு கட்டுக்கதை? இல்லைங்க, இதுல கட்டுக்கதையில் இது வந்து ப்ரூவன் ப்ராப்ளமுங்க, ப்ரூவன் கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம். இது வந்து இந்த காலத்துல எந்த காலத்துல இருந்தும் இருக்கு, நிறைய காலத்துல இருக்கு. நம்ம இப்ப வந்து நிறைய டெக்னாலஜி வந்து நம்ம நல்லபடியா கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்பர் டூ, இதுல வந்து ட்ரீட்மெண்ட்டும் சூப்பரா வந்திருக்கு. டெய்லி ஒரு ஒரு இன்னோவேஷன் வந்துட்டே இருக்கு நம்மளுக்கு எண்டோமெட்ரியோசிஸ்ல. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இதுல வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வந்து என்னங்க வேர்ல்ட்ல வந்து நான் உண்மையா சொல்லணும்னா மேக்ஸிமம் லிட்ரேச்சர் இருக்கிற கைனகாலஜிக்கல் கண்டிஷன் வந்து எண்டோமெட்ரியோசிஸ். பிகாஸ் எவ்ரி கண்ட்ரி ஹஸ் ஹியூஜ் எண்டோமெட்ரியோசிஸ் சொசைட்டின்னு வச்சிருக்காங்க. ஸோ அதனால எங்க ஃபாக்ஸில கூட எண்டோமெட்ரியோசிஸ்க்கு தனியா ஒரு கமிட்டி இருக்கு. அதுக்கு ஒரு சேர்பர்சன், அதுக்கு ஒரு எங்களுக்கு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எண்டோமெட்ரியோசிஸ்க்கு தனியா ஒரு கான்ஃபரன்ஸே நடக்குது. ஸோ அதனால இந்த ஒரு டிசீஸை வந்து கட்டுக்கதை சொல்ற டிசீஸ்லாம் கிடையாதுங்க. இது வந்து ப்ரூவன் டிசீஸ், ப்ரூவன் பெத்தாலஜி தான் இது. கட்டுக்கதை டிசீஸ் அப்படின்னா மேடம், இப்போ வந்து சில பேர் சொன்னாங்க எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது ஒரு மோசமான மாதவிடாய். இப்போ சப்போஸ் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் சரியாயிடும், ஓ இல்லைன்னா ஹிஸ்டெக்டமி பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒரே தீர்வு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல மேடம், அதுக்கு நீங்க இல்ல சொல்றீங்க? இல்ல see எண்டோமெட்ரியோசிஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மோசமான வியாதின்றது வந்து நம்ம அது ஆக்சுவலி அது வந்து ஒருத்தத்தோட பாக பொறுத்து இருக்குங்க. உடம்பு சில பேருக்கு மைல்டாவே இருந்துட்டே இருக்கலாம், சில பேருக்கு கிடுகிடுன்னு ப்ரோக்ரஸ் ஆகலாம். ஸோ அது நம்மளுக்கு வந்து போக போக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் இப்படி பயமுறுத்தணும்னு அவசியமே கிடையாதுங்க. அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் வந்து நம்ம வந்து பிரெக்னன்சில வந்து அவங்க என்ன சொல்றாங்க, டிசீஸ் இஸ் ப்ரோக்ரஷன் ஹால்ட் பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து பிரெக்னன்சில வர எண்டோமெட்ரியோசிஸ் சப்ரஷனால தான். ஸோ ஒன்ஸ் பிரெக்னன்சி முடிஞ்சிடுச்சு, டெலிவரி லாக்டேஷன் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறமா அவங்க திருப்பி வந்து எண்டோமெட்ரியோசிஸ். எவ்வளோ பேருக்கு நாங்கள் 35-40 இயர்ஸ் நிறைய எண்டோமெட்ரியோசிஸ் பார்க்குறோங்க. நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு சரி, சிசேரியன் ஆனவங்களுக்கு சரி, கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால வந்து பிரெக்னன்சி ஆனா அது குணமாயிடும் அப்படின்னு யாராவது சொன்னா அது கரெக்ட் கிடையாதுங்க. தட்ஸ் அ மித், டெஃபினெட்லி நாட் அ ஃபேக்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், கர்ப்பப்பை எடுக்கிறது தான் ஒரே ஒரு சொல்யூஷன். ஆக்சுவலி கர்ப்பப்பை எடுக்கல வந்து அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் எப்படி வந்து நம்ம ஓவரியில பார்க்குறோம், மற்ற பெல்விக் ஆர்கன்ஸ்ல பார்க்குறோமோ அதே மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளேயே அந்த மசில்குள்ளேயே எண்டோமெட்ரியோசிஸ் வந்து அதுக்கு பேர் அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அடினோமயோசிஸ் ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு தான் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் வருமே தவிர, இன்ஃபேக்ட் எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ஓவரியில வர ஹார்மோன்ஸ் தான் மெயின் ரீசன். ஸோ அதனால வந்து நம்ம வந்து கர்ப்பப்பை எடுக்கிறது தான் ஒரே தீர்வு அப்படின்னு அவங்கள பயமுறுத்தவே வேண்டவே வேண்டாம். ஸோ இந்த கட்டுக்கதைகள்லாம் நீங்க சொல்ற மாதிரி பிரெக்னன்சி ஆனா வந்து குணமாயிடும், அப்புறம் கர்ப்பப்பை எடுக்கணுன்றதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு மித்து தாங்க. தே ஆர் நாட் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் அட் ஆல். ஸோ இதை பத்தி அவங்களுக்கு வந்து கிளியரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. எஸ் மேம், தேங்க்யூ மேம். சார், இப்போ வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து இப்போ அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தாங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்களுக்கு வேற ஏதாவது உடல்நல பிரச்சனை எதுவும் வருமா? எஸ். அது நம்ம அந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது ப்ராக்ரசிவ் டிசீஸ் அப்படிங்கிறதுனால இது பக்கத்துல இருக்கிற உறுப்புகளெல்லாம் வந்து போயிட்டு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். மேடம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேர்டு ஃபைப்ரோசிஸ்ன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாக்கா டிஷ்யூஸ் எல்லாம் வந்து அது வந்து நெருக்க ஆரம்பிக்கும், நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெஸ்டைன்ஸ் அது வந்து நெருக்கி அதை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கான்ஸ்டிபேஷன், சிவியர் பெயின், கான்ஸ்டிபேஷன், மோஷன் போறது ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். யூரிட்டர்ன்னு சொல்லி கிட்னில இருந்து வர டியூப்ஸ் அதை போய் பிளாக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கிட்னி டேமேஜ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பெயின் தான். ஃபர்ஸ்ட் திங் இஸ் த பெயின். பெயின் வந்து ஒரு பெர்சிஸ்டன்ட் கிரானிக் சிவியர் பெயின்ங்கிறது வந்து இட்ஸ் ரியல் பேட். ஸோ இதுதான், இது ஒரு பக்கம் பெயின் வாஸ் ஒன் திங் நம்ம சொன்னது. ரெண்டாவது வந்து இஸ் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ குழந்தை இல்லாம இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் திரும்ப திரும்ப சர்ஜரிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு குழந்தை இருக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன், இப்போ இந்த ஐவிஎஃப் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ரேஞ்சில் கொண்டு விட்டுரும். ஸோ அதனாலதான் வந்து இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலே வந்து கரெக்டான சப்ரசிவ் தெரப்பி போட்டுட்டோம்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இது பண்ணலாம். ரொம்ப ரிமோட் ரேர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் அந்த ரத்த கட்டி வந்து வெடிச்சிரும், ரத்த கட்டி வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதனால அக்யூட் சிவியர் பெயினோட வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. திடீர்னு ரொம்ப சிவியர் பெயின் எடுத்து வருவாங்க. அப்புறம் ரொம்ப ரேரா கண்டுக்கவே இல்லாத ஒரு வியாதி பாத்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ்ல வந்து அந்த எண்டோமெட்ரியோமால இருந்து வந்து கேன்சரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது ரொம்ப ரேர். பட் இதை விட ரொம்ப அதிகம் வந்து இந்த வலியால கொடுக்குற தொந்தரவு, இந்த ஃபைப்ரோசிஸ்னால ஸ்ட்ரிக்சர்னால வர தொந்தரவு, அதுக்கப்புறம் குழந்தை இல்லாம இருக்குது. இந்த 3 தான் வந்து அதோட மேஜர் பர்டன் ஒரு உமனோட லைஃப்ல. தேங்க்யூ சார்.
மேடம் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம் அப்படின்னு அந்த பெண்ணு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து மருத்துவரையும் வந்து டாக்டரையும் பார்க்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க மேடம்? ஐயோ, பெயினால கஷ்டப்படும் போது அவங்க ஏங்க மருத்துவரை பார்க்காம இருக்கணும்னு எனக்கு புரியல. பாவம் கஷ்டப்படுறாங்க இல்லையா? சோ அதுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு காரணம் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்ம ஒருத்தர் நார்மலா ஒருத்தங்க நல்லா ஜாலியா இருக்காங்க, லைஃப்ல நடைமுறை வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த மாசத்துல ஒரு பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ பீரியட்ஸ்க்கு டைம்லயோ அதுக்கப்புறமோ இல்லாட்டி சார் சொன்ன மாதிரி மோஷன் போறதுலயோ இல்ல யூரின் போறதுலயோ இல்ல வந்து உடலுறவுலயோ ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பா அது வந்து அட்ரஸ் பண்ணித்தாங்க ஆகணும். பிகாஸ் அதை அவங்க இக்னோர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது வந்து அவங்க வாழ்க்கைன்னு இல்லை, கூட இருக்கிறது வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஆயிரும் அது. அதனால கண்டிப்பா அவங்க வந்து டாக்டரை பார்த்து அது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா இல்லையா, அந்த ஒரு டிசீஸ் கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது இல்ல, இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்ல. இதுல வந்து ஒரு பெரிய இது கிடையாதுங்க. ரொம்ப ஆக்சுவலி they just have to approach the doctors for help. So and we are very happy to help them and take care of their endometriosis. தேங்க்யூ மேடம். சார், இப்போ நம்ம ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிற பெண்ணுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு சார்? அவங்க எந்த மாதிரி சப்போர்ட்லாம் எதிர்பார்ப்பாங்க? ஓகே. ஸோ அடமா ஆல்ரெடி அதை சொன்னாங்க, அதை வந்து ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும்னு சொல்லி. டெஃபினட்டா எண்டோமெட்ரியோசிஸோட ஒரு பக்கம் அறியாமைய பிரச்சனை பண்ணுதுன்னு சொன்னாக்கா, ரெண்டாவது பெரிய பிரச்சனை வந்து அறக்குறை அறிவு. ஸோ அதை பத்தி இன்டர்நெட்லயும் கூகுள்லயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் விசாரிச்சுட்டு மக்களுக்கு இருக்கிற தவறான கருத்துக்கள், அதனால அவங்க சஃபர் பண்றது ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து முதல்ல இப்போ நம்மளோட நண்பருக்கோ இல்ல உங்க உறவினருக்கோ அது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு சொன்னாக்கா, எண்டோமெட்ரியோசிஸ்க்கு பாக்குற ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு முதல்ல வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங்க்கு போகணுங்கிறது இம்பார்ட்டன்ட். நாங்க ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, இதை வந்து ஒரு கிரானிக் டிசீஸ், மத்த வியாதி மாதிரி வந்துச்சு சரியா போச்சுன்னு கிடையாது. ஈவன் கொரோனா வந்தா கூட 2 வாரம் சரியா போயிடுச்சு. டிபி வந்தா கூட 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, சரியா போயிடுது. இது அப்படி கிடையாது. மேடம் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, 50 வயசு வரைக்கும் அவங்களோட மெனோபாஸ் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து பர்சிஸ்ட் ஆயிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கனால இது ஒரு கிரானிக் டிசீஸ்ங்கிறது அவங்களுக்கு வலியுறுத்தி புரிய வைக்கணும். திரும்ப திரும்ப வருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால வந்து இந்த அவங்க மெனோபாஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்து இந்த வியாதியை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இது ஆக்டிவா இருக்கிற ஒரு டிசீஸை நான் ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணி சப்ரசிவ் தெரப்பின்னு சொல்றோம். இதை வந்து அவங்க ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிறது அவங்க புரிய வைக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கைட் தம் டு குட் கைனகாலஜிஸ்ட் who will spend time trying to explain to them about the disease. வியாதியை வந்து சரியா எடுத்து கூறி புரிய வைக்கிற ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் போகணும். ரெண்டாவது, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல பயந்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த சிலர் வந்து பயப்படுவாங்க. இப்போ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட்ஸ் பெயினுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்றது நல்லது இல்லை அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை. ஆக்சுவலாக்கா நிறைய நம்ம கிராமத்துல நிறைய நம்ம கேள்விப்படுறது, பீரியட்ஸ் வலி வந்து அதுக்கு மாத்திரை சாப்பிட்டாக்க நீங்க லைஃபுக்கும் மாத்திரை எடுக்கிற மாதிரி வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு மத்தியில இருக்க அறியாமை கருத்து அதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள்ல சஃபர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி ரைட்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டிங் கொடுக்குறோம் பாருங்க, இந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும். ஸோ அதனால குட் அவேர்னஸ் கிரியேட் பண்ண வைக்கணும். அடுத்தது வந்து இப்ப வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம் டிசீஸ்ங்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பெண்களை பார்த்துருக்கோம், கண்டிப்பா மேடமா அவங்களோட ப்ராக்டிஸ்ல நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. அவங்க லைஃபே ரெக்கார்ட் அவங்கள பார்த்துருக்கோம், நிறைய டிவோர்ஸிஸ் பார்த்துருக்கிறோம். பட் அப்ப பார்த்தாக்கா டெஃபினட்டா வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்க ஒருத்தருக்கு வந்து நல்ல மாரல் மென்டல் சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியல். So guide them and morally support them. இதுதான் அவங்களோட பொறுப்பு. மேடம், இப்போ நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது தானாமே குணமாயிடுமா, இல்ல நமக்கு கண்டினியூஸா நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து தேவைப்படுமா மேடம்? இது வந்து நேச்சுரல் ப்ரொக்ரஷன் ஆஃப் த டிசீஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து இருக்கு. சில பேருக்கு ஏஜ் ஆக என்ன ஆகும்னா அந்த ஓவேரியன் ஃபங்க்ஷன் குறையும் இல்லையா. ஸோ 40 வயசுக்கு அப்புறம் ஹார்மோன் சப்போர்ட் ஈஸ்ட்ரோஜன் குறையும் இல்லையா, ஓவேரியன் வருது. ஸோ அதனால வந்து எண்டோமெட்ரியோசிஸ் தானாவே கொஞ்சம் கொஞ்சமா சப்ரஸ் ஆகி மினிமல் மைல்டு டிசீஸோடு இருக்கலாம். பட் சில பேருக்கு வந்து கண்டிப்பா அந்த டிசீஸ் ப்ரொக்ரஷன் வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அது ரொம்ப வேரியபிளா இருக்குங்க, ஒருத்தருக்கு பொறுத்து இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா அவங்க சொல்லுவோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து மெனபாஸ் ஆகி அவங்களுக்கு வந்து டிஷன்ஸ் எதுவுமே திருப்பி இன்க்ரீஸ் ஆகல சைஸு, அது நம்ம இமேஜிங் மூலமா பார்த்து சொன்னா தானே தவிர. பட் ஆனால் வந்து எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஹார்மோன் சென்சிட்டிவ்
டிசீஸ் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்கிற வரைக்கும், இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ கான்பூர்ல வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் மெனபாஸ் பத்தி பேசிட்டு வந்தேன். ஆக்சுவலி தேர் ஆர் ஸ்டார்ட் ஆஃப் ஸ்டடிஸ் அபவுட் மெனபாஸ்க்கு அப்புறம் கூட. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரெகுலர் ஃபாலோ அப்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெனபாஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா டிசீஸ் பெருசா ஆகிறதுக்கோ இல்ல பிரச்சனை கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ரேர்லி ரேர்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம எப்பயுமே மெனபாஸ் ஆனப்புறம் அவங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு ஓவேரியன் சிஸ்டம் டெவலப் ஆகுதோ இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை வருதோ, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முக்காவாசி பேர் வந்து மெனபாஸ்க்கு அப்புறம் பீரியட்ஸோ வரப்போறது இல்லை இல்லையா? ஸோ அவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளமோ இல்லை அதை பத்தி வரமாட்டாங்க. எல்லாருமே இந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட எனக்கு அஜீரணமா இருக்கு, மோஷன் சரியா போகல, ஏதோ கனமா இருக்கு அடி வயிறுல, அந்த மாதிரி ஒரு சிம்டம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, கண்டிப்பா இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ என்னோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எண்டோமெட்ரியோசிஸ் வந்து மெனபாஸ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பா டிசீஸ் ஆக்டிவா இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. யாருக்கு பயங்கர ஆக்டிவா இருக்கும், யாருக்கு குறைஞ்சு போகும்ன்றது அவங்களோட அந்த ஹார்மோனோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. அந்த எண்டோமெட்ரியல் செல்ஸோட ரிசெப்டார் சென்சிட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹார்மோன்ஸ் குறைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். சில பேருக்கு அந்த கொஞ்சம் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுக்கு பயங்கரமா ரியாக்ட் ஆகலாம். ஸோ அது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட், டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணுமே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளாங்கெட் பாலிசி அப்படின்னு வந்து எண்டோமெட்ரியல் செட்டே ஆகவே ஆகாது. தேங்க்யூ மேம். சார், இப்போ நமக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஸோ மேடம் ஏற்கனவே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மந்த் பீரியட்ஸ் வரும்போதும் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஆக்சுவலா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாம்சங் தேரியை வந்து தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பீரியட் சமயத்துல வாட் ஹேப்பன்ஸ், அவங்க விமனுக்கு வந்து பீரியட் பிரெக்னன்சி சமயத்துல 10 months பீரியட்ஸ் வரப்போறது கிடையாது. அதுக்கப்புறம் ஏர்லி போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேட்டு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கிற சில மாசங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வருது. ஸோ அந்த சமயத்துல வந்து பீரியட்ஸ் வரலங்கிறதுனால இந்த டிசீஸ் வந்து கொஞ்சம் குவசண்டா இருக்கும். ஓகே, ஃபர்தர் வர்சன் ஆகாம ஸ்டெடியா இருக்கும். ரெண்டாவது, இந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கு நம்ம கொடுக்குற கீ ஹார்மோன் பேர் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன். ஸோ பிரெக்னன்சில வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் பிரெக்னன்சி ஹார்மோன். ஸோ அப்போ ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவல் ஹையா இருக்கிறதுனால யூஸ்வலா எண்டோமெட்ரியோசிஸ் வந்து கொஞ்சம் பிரெக்னன்சி டைம்ல குவாய்ட்டா இருக்கும். சில பேஷண்ட்ஸுக்கு மாத்திரம் அந்த எண்டோமெட்ரியோமா சொன்னோம், இந்த சாக்லேட் சிஸ்ட் ரத்த கட்டி, அது சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா பேபி வளர்ற சமயத்துல ப்ரெஷர் எஃபெக்ட்ல சம்டைம்ஸ் அது பர்ஸ்ட் ஆயிட்டு தொந்தரவு கொடுக்கும். அது ரொம்ப ரேர். பட் ஆனா ஃபார் மோஸ்ட் விமனுக்கு பார்த்தோம் சொன்னாக்கா பிரெக்னன்சி டைம்ல வந்து டிசீஸ் குவாய்ட்டா இருக்குமே தவிர ஆப்சென்டாக காண போகாது, குவாய்ட்டா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் அதிகமா இருக்குது, பீரியட்ஸ் வரல உமனுக்கு. இந்த 2 ரீசன்னாலேயும் வந்து டிசீஸ் வந்து குவாய்ட்டா. மேடம், இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? இப்போ நம்ம இது மக்களுக்கு நம்ம கடைசி இறுதியா நம்ம ஒரு கருத்து சொல்றது என்ன சொல்லலாம்? இப்ப நம்ம நாட்டுல எவ்வளவோ வியாதி இருக்குங்க, அதுல எண்டோமெட்ரியோசிஸ் ஒண்ணு நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, நம்ம ஆராய்ச்சி போயிட்டே இருந்தா நம்மளுக்கு ஆக்சுவலி பாவம் பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆல்வேஸ் டெல், நம்ம லெட் அஸ் அக்செப்ட் த ப்ராப்ளம். இருக்குன்னா இருக்கு, அதை நம்ம வந்து அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணுவோன்றதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. எங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் சாக்லேட் சிஸ்டம் வந்து சிஸ்டெக்டமி பண்ணலாம். நிறைய இம்ப்ளான்ஸ் எல்லாம் கூட நாங்க நிறைய முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு தூரம் ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணா, ஐ ஆல்வேஸ் சே ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபி பண்ண பெஸ்ட் லாப்ரோஸ்கோபி ஷுட் பி த பெஸ்ட் லாப்ரோஸ்கோபி ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ். பிகாஸ் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்க முடியாது, ஒட்டிக்கும். சார் சொன்ன மாதிரி அடெஷன்ஸ் ஃபார்ம் ஆயிடும், ஒன்று ஒட்டிக்கும். நம்ம நெய்பர்ஸ் சொல்லுவோம், பிளாடர் பவல்லாம் எங்களோட நெய்பர்ஸ், பக்கத்துல இருக்கிற உறுப்புகள்லாம் வந்து ஒட்டிக்கும். அதுங்களுக்குலாம் நாங்க டேமேஜ் ஆகாம சர்ஜரி போதும் டேமேஜ் பண்ணாம இன்ஜுரி பண்ணாம நாங்க கேர்ஃபுல்லா சர்ஜரி பண்ணணும். ஸோ endometriosis surgery is always challenging, and the first time surgery is the best surgery that to be done. அண்ட் பேஷண்ட் வந்து ரிப்பீட்டா சர்ஜரிஸ் பண்றதுனால வந்து எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்லை. ஒன்ஸ் டிசீஸ் நம்ம சர்ஜரி பண்ணப்புறம் கூட பேஷண்ட் வந்து நம்ம சப்ரசிவ் தெரப்பியில பேஷண்ட் லாங் டேர்ம்ல போட்டு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஒரு டிசீஸ் நம்மளுக்கு இருக்கேன்றதை வச்சு நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம அதுக்கான மருத்துவ ரீதியா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு செட் ஆகுதோ அதை நம்ம கண்டினியூ பண்ணி நல்லபடியா நடைமுறை வாழ்க்கையில நல்லா இருக்கலாங்க. So many people with endometriosis have become pregnant. So many people with endometriosis are doing very well after laparoscopy. They are very comfortable and they are having a good quality of life. So first thing is
பயப்பட வேண்டாம் டிசீஸை பத்தின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் நம்ம லாங் டேர்மா இருக்கு அப்படின்னும் போது, ஐயோ டாக்டர் இது என்ன இப்ப இது சரியா போகாதா அப்படின்னு. நான் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அம்மா இங்க பாருங்க, டயபெட்டிஸ் சுகரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லுவேனே தவிர, அவங்க வந்து அப்ப வந்து நம்ம எனக்கு சுகர் கியூர் ஆயிடுச்சு, பிபி கியூர் ஆயிடுச்சு நம்ம சொல்ல போறது இல்ல. பிபி கண்ட்ரோல்ல இருக்கு, சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களை கவுன்சில் பண்றதாங்க மெயின் பாயிண்ட். அண்ட் நிறைய பேர் நம்ம இது கேன்சரா மாறிடும், கேன்சர் சார் சொல்ற சார் திருப்பி திருப்பி சொல்லாரு, அழுத்தி திருத்தமா சொன்னாரு, இதுல கேன்சர் வருது ரொம்ப 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 ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் தட் டு சிஸ்டர் சைஸ் ரொம்ப பெருசா இருந்தது அந்த மாதிரி இருக்கும்போது தான். ஸோ அதனால வந்து ப்ராக்ரஷன் டு கேன்சர் இஸ் வெரி வெரி ரேர். பட் என்ன பெரிய கேன்சரா இல்லாட்டி கூட பக்கத்துல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை போய் ஒட்டிக்கும். அதனால இட் மே பிஹேவ் லைக் கேன்சர் பட் டெஃபினெட்லி நாட் அ கேன்சரஸ் கண்டிஷன். ஸோ மெயின் திங் இஸ் reassurance. Counseling and reassurance is very very important in endometriosis. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு மேடம் சார் உங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த விளக்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு டாக்டர் ஞானசுந்தர் சார் நடேசன் அவர்களுக்கும், மேலும் டாக்டர் கற்பகமல் அவர்களுக்கும். நேர்களே, உங்களுக்கு எண்டோமெட்ரிஸ் இருப்பதா சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க காத்துட்டு இருக்க வேண்டாம், உடனே உங்க டாக்டர் போய் பேசுங்க. மேலும் சமீபத்திய சுகாதார நுண்ணறிவுகளுக்கு எங்களோட பேஜ் @bayer4health அண்ட் bayer4health பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ செய்யுங்க. அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தகவல் எடுத்து கவனமாக இருங்க. நன்றி.